அதோ ஒரு கோயில் தெரியுதா மலை மேலே, அங்கே தான் நம்ம போக போகிறோம். போகுமா? கரெக்டாக நம்ம கோயில் மலை அடிவாரம் வந்துட்டோம். கரெக்டாக இப்போ தான் சூரியன் எட்டி பார்க்குது. பசி எடுத்துருச்சு. சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலை அடிவாரமே ஒரு கடை இருந்துச்சு. சரி அங்கே கையெழுதி பவுடர் இருந்துச்சு. சரி 2 வெண்பொங்கல் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஹில்ஸ் ஏற போகிறோம், சாப்பிடணும்ல. சாப்பிட்டோம்னா ரொம்ப ஏறலாம் நம்ம மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் சாப்பிடுவோம். பொங்கல் வடை இருக்குது. இருங்க சாப்பிட்டுட்டு நான் உங்கள்கிட்ட போயிட்டு நான் விளாக் பண்ணுறேன். சாப்பிட்டு போடுமா? வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பயிர் ஃபுல்லாக சாப்பிட்டு இப்போ தான் நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏறி கொஞ்சம் தூரம் கூட இருக்காது, ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். தொடர்ந்து போகுமா? வாங்க போவோம். ஆமாம். அப்புறம் வந்திருக்க இடம் வந்து திருக்கழுக்குன்றம். இது வந்து சரியாக சென்னை பக்கத்தில் இருக்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் பக்கத்தில் இருக்க ஒரு ஊர். அந்த ஊருக்கே சிறப்பம்சமாக இருக்கிறது ஒரே ஒரு கோவில். அந்த கோவில் பேர் வேதகிரீஸ்வரர் என்ற சிவன் கோவில். கிட்டத்தட்ட 2500 வருஷம் அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. கீழே அவ்வளோ பழமையான ஒரு கோவிலாம். எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுன்னா, வருஷம் 2 கழுகு வந்து நீ வந்து சாப்பிடுமா மலையில் சாமி கும்பிட்டு அவங்க வைப்பாங்க பார்த்தீங்களா. அது எல்லாமே 2 கழுகு வந்து எங்கிட்ட ஏறணும். இடம் தெரியுதா உங்களுக்கு? நல்லா இருக்கு. அடிச்சா செங்குத்தா ஏறுது. இந்த சைடு ஒரு பாதை இருக்கு, இங்கிட்ட ஒரு பாதை இருக்கு, இங்க ரிட்டர்ன் வர பாதை. இது செங்குத்த ஒரே பாதை. நாக்கு வெளியே தொங்க போதும். அந்த கழுகு வந்து சாப்பிட்றதுக்கு ஞாபகார்த்தமும் அந்த இடத்துல சிலை வேற வச்சிருக்காங்களாம். எப்போ வரைக்கும் கழுகு வந்துச்சுன்னா 1998 வரைக்கும் கழுகு வந்துச்சு. 2 கழுகு வருமா சரியா? ஆமா. அதனாலதான் திருக்கழுகு குன்றம் இது பேரு. அது காலப்போக்கில் மருவி திருக்கழுகுன்றமா மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த கோவில்ல மேல இருக்க சிவன் கிட்ட நந்தி கிடையாது, கீழே மட்டும்தான் நந்தி. கீழே தான் நந்தி தரிசனம் பண்ணணும். அந்த நந்தி மேல இல்லாததுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கான். அதனால கீழே நந்தி இருக்கு, ரொம்ப குட்டி நந்தி. நீங்க ரொம்ப மூச்சு வாங்குறீங்க. உனக்கு? எனக்கு மூச்சு வாங்குறது தெரியுதா? அதே மாதிரி அந்த காலத்துல அப்பர், சுந்தரர், திருமூலர், திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் வந்து பாடல் பாடிட்டு, இந்த ஊர்ல பாடல் பாடிட்டு சிவனை தரிசனம் பண்றதுக்கே வரலையாயே அப்படின்னா அந்த இடத்துல நந்தி இல்லை, நந்தி தரிசனம் பண்ணாம ஈசனை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் பண்ணாம போயிருக்காங்க. எல்லாருமே நந்தி இல்லாமல் எப்படி சிவனுக்கு தரிசனம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் எல்லாருமே ரிட்டன் கீழே போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமேல் காலப்போக்கில் வந்து அரசர் ஒருத்தர் நந்தி வச்சிருக்காரு. ஆமாம், நந்தி வச்சு வந்து தரிசனம் பண்ணுங்க, பாடல் பாடிட்டு தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படின்றதுக்காகவே நந்தி வச்சிருக்காங்க. இறங்கி வந்து பாதி பார்த்தீங்களா, செங்குத்தா ஏறுது. மேல ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க, வெயில் அடிக்க கூடாதுன்னு. வெயில் அடிக்க கூடாது ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா எங்க நேரம் பார்த்து வெயிலே அடிக்கல. 9:30-10 மணி இருக்கும். இப்போ நல்லா மோடம் போட்டுருச்சு. ஆமா, பார்த்தா ஒரு வெண்பொங்கல் வேறு சாப்பிட்டோம். நல்லா நெய்யி ஊற்றி மடக்க சாப்பிட்டோமா, இது வரைக்கும் இருக்கு, அசைய முடியல. ஸோ வெயில் அடித்தாலும் பிரச்சனையே இல்லை, நல்லா நிழல்லையே ஏறலாம். அங்கே உட்காருவோம். வேமா போ. அம்மா முடியல. என்கிட்ட பூ வேற இருக்கு, குரங்கு எதுவும் வந்து பறிச்சிருமா? என்கிட்ட இவ்வளோ பெரிய பேக் இருக்கு, அவளுக்கு பூ தான் பெருசாக தெரியுது. கீழே படி இல்லாத மாதிரி தெரியுது அவங்களுக்கு. அப்புறம் இவ்வளோ இதுலேருந்து ஏரியா வந்தோம். எப்படி தெரியுமா, இப்படி இறங்குது, சும்முன்னு செங்குத்த இறங்குது. நம்ம வண்டி டயர்டாகிடுச்சு, நம்ம வண்டி அதுக்கு மேலே. இனி அவ்வளோதான்,
பழனி மாதிரி தான், கொஞ்சம் படி கொஞ்சம் நடவாத அந்த மாதிரி தான் ஏறுது. கோயில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த கல் கேமராவில் தூரமாக காட்டும், இருங்க வரேன். தெரியுதா கோயில்? அதான் கிட்ட வந்துட்டோம். அங்கிட்ட அந்த ஊரே தெரியுது பாருங்க. நான் அது மேலே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நார்மலாக தான் இருக்கு. நான் ஒரு ஏத்தம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஏத்தம் தான் ஒரு காட்டம் காட்டி விட்டுருச்சு. இப்போ குறவு நிறையா இருக்காங்க பயில, நிறையா குறந்து இருக்காங்க. அதனால் எது கொண்டு வர வந்தாலும் கொஞ்சம் பார்த்து கோளாறு கொண்டு வாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கு, யாருமே இல்லை சுற்றி. எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையிலேருந்து நாங்கள் ஒரு 5லேருந்து ஒரு 8 பேர் இருப்போம். அதுக்குள்ள இருக்க மாட்டோம். கூட்டம்லாம் இருக்கல இன்னைக்கு, கூட்டம் இல்லை. அவர் கீழே டிக்கெட் கொடுத்தா சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் வந்து கேட்டார் என்ன ராசின்னு கேட்டார். விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஏதோ பரிகாரம் பண்ணுவாங்களாம். விருச்சிக ராசிக்கு 1 முழம் அரளிப்பூ, கன்னி ராசிக்கு 6 முழமும் 7 முழமும் அரளிப்பூ அப்படின்னு சொன்னார். கோயில் வந்துருச்சு காட்டு. அவளுக்கு தெரியுதா வேர்த்து விறுவிறுத்து? அவளே அப்படி வெள்ளையா இருக்கா, அவளே அப்படி தர்றா. நான்லாம் சுத்தம் தெரிய மாட்டேன். மண்டம் மாதிரிலாம் ஏதோ மாறு எப்படி இருக்கு, மண்டை குருசை விடு மாதிரி இருக்கா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிட்ட வந்துட்டோம். ஆமாம், நீ அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம். இப்போ இருக்கு மக்களை வியூ பாயிண்ட்டு. இன்னும் மேலே நல்லா தெரியும். நான் வாங்க இன்னும் இந்த அது வரையும் போகலாம். நம்ம நான் போயிட்டு இங்கே ஒரு மண்டபம் வேற இருக்கு. நீங்கள் எப்படி லைன்லேயே இருங்க. சே பேசி வீட்டு லைன்லேயே இருங்க, லைன்லேயே இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ஒரு மண்டபம் வேற இருக்கு. இங்கே ஒரு மண்டபம் வேற இருக்கு. பையன் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கேன். சரிதான பையன்? நல்ல காற்று பார்க்குறியா? நம்ம ஆடுக்கு இருந்தோம். யார் புருஷ மண்டக்காரை வந்து என்னமோ பேசுறியான் பார்க்குறியா? சரி ரைட்டு, அந்த கேமரா ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுட்டு போகிறேன். கோயிலை பார்த்து நல்லபடியாக, ஈசனை பார்த்து அப்பனை பார்த்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. வெளியே வந்தோட்டியும் நான் உனக்கு காட்டுறேன் பாருங்களேன். எப்படி தெரியுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? வேற மாதிரி இருக்கா? அந்த பாதை இங்க இருக்கு, நம்ம அந்த கோயில் இருக்கு. அது பக்கத்துல 4 கோபுரம் தெரியுதா உங்களுக்கு? சாரி, என் கை தான் தெரியும். 4 கோபுரம் தெரியுதா? அடுத்து நம்ம அங்க இருக்க கோயில் தான். சரியா கோயில இருந்து வெளியே வந்துடுச்சு. அங்க பேக் சாப்பிட ஒன்றும் இல்லை, அட்டாக் பண்ணி இவங்க ரொம்ப அக்கிரமம் பண்றாங்க. போறவங்க லாக் பண்ணிட்டாங்க. ஒரு தெப்ப குளம் இருக்கு, போறவங்க ரொம்ப அட்ராசிட்டி பண்றாங்க. இங்க வரதா இருந்தா பார்த்து வாங்க. என் பேக் பிடிச்சி இழுத்துருச்சு. சரி கிளம்புமா? சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 2 கழுகு வந்து சாப்பிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிலை அங்கே இருக்கு. இந்த வாங்க உங்களுக்கு காட்டுறேன். நல்ல காடுங்க. சித்தர் சுப்பையா சுவாமிகள் கேவ். இதுதான் சித்தர் சுப்பையா சுவாமிகள் வாழ்ந்த குகையா. அதுக்குள்ளே போகணும். கேளுங்க, கழுகு காட்டுறேன். பூட்டி இருக்காங்க, உள்ளே போகக்கூடாது போல். கழுகு தெரியுதா சிலை? கழுகு சிலை தெரியுதா? இங்கே தான் வந்து கழுகு 2 கழுகு வந்து 1998 வரைக்கும் வருஷமாக வந்துச்சான்.
அதுக்கப்புறமேல் வர்றதில்லை அந்த 2 கழுகு. அதனால அது 2 கழுகு வந்து சாப்பிட்ட இடத்துல நினைவாக வந்து 2 சிலை வச்சுருக்காங்க. ஆனால் இனிமேல் சாப்பாடெலாம் வைக்கிறாங்களாம். பூட்டிட்டாங்க, இல்லைன்னா கிட்ட போய் காட்டியிருப்பேன். ரெண்டு தனியாக போகிறாங்கன்னு தெரில. காட்டுப்பகுதி உள்ள போகுது, நல்ல காடு. ஏன்னா உள்ளே போகல, ஏன்னா உள்ளே போனால் லேட் ஆயிரும். இன்னொரு கோயிலுக்கு போகணும், இன்னொரு கோயிலுக்கு போவோம். நம்ம சாமி இருக்காரு, சாமி காட்டக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு இறங்கும்போது இன்னொரு வழி இருக்கான் ரைட் சைடில். எங்களை சொன்னவர் அந்த ரைட் சைடில் இறங்குங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தார். எல்லோரும் போயிட்டு வந்த வழியாக இறங்குறாங்க, இறங்கும் வழி ரைட் சைடில் தனியாக இருக்குது, அதில் இறங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் வந்து அப்படி இறங்குறப்ப தான் அந்த கழுகு சிலையே பார்த்தது. தெரியுதா, இறங்க ஆரம்பிச்சிட்டோம். தெரியுதா, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. தெரியுதா, இங்க இருக்க சிவனை சொல்லிடு. அப்படியே போதா, ஒரே பரவாங்க. இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு, வர்றவங்க கண்டிப்பாக இங்கே வந்து கும்பிட்டு போயிருங்க. ஏன்னா நல்லா இருந்துச்சு, அவர் இருந்தாலே நல்லா தான் இருக்கும். இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே யாரும் காணோம், இந்தாண்டா. இது என்னமோ கல்லெல்லாம் எடுத்து அடிக்க வச்சிருக்காங்க. இது என்னன்னு தெரியல, எல்லா கோயிலையும் பார்த்துருக்கேன். கல் எடுத்து மேல மேல அடிக்க வச்சிருவாங்க, வீடு கட்டலாம். எல்லா கோயிலையும் பார்த்தா வீடு கட்டலான்ற ஒரு நம்பிக்கையோட எல்லா கோயிலையும் பார்க்கலாம். அடுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இறங்குது, நீ அவ்வளோதான், இறங்கிட்டோம். இங்கே சில இருக்கு, இருங்களேன் ஒன்று காட்டுறேன். படியில் ஒரு சிலை செஞ்சுருக்காங்க, தெரியுதா? விழுந்து கும்பிட்ற மாதிரி இருக்கா இல்லையா? நாட்டியம் ஆடுற மாதிரி நினைக்கிறேன். நாட்டியம் ஆடுற மாதிரி இருக்கா? நாட்டியம் ஆடுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், நான் சரியா தெரியல. அதுக்கு 2 காலை பெண்ணிருக்காங்க, மேல 2 பேர் கை கும்பிட்டுருக்காங்க. படி இறங்குற இடத்துல இருக்கு. ஆனால் எல்லாருமே மோஸ்ட்லி ஏறின வழியாகவே ரிட்டர்ன் வந்துடுவாங்களாம். இந்த பக்கம் இறங்கி பாருங்க, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இறங்குற வழி இந்த ரைட் சைடில் இருக்கும். இறங்குற வழி ரைட் சைடில் இறங்கும் பாருங்க, சூப்பரா இருக்கு. அதில் போங்க, செம்மையா காத்து அடிக்குது, நல்லா காத்து சவுண்ட் கேட்குதா? அங்கே ஒரு தெப்பக்குளம் இருக்கு தூரத்தில், காற்று அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு அடிக்குது. ஏறி வந்த வேர்க்கும்ல, அப்படி வேர்த்தோடனே காற்று அடித்தோடனே அது சொல்ல வேணும், ஜில்லுன்னு இருக்கு. இப்போ நல்லா இருக்குமா? இப்போ விட நைட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா? ஏன்னா நைட் வந்து எல்லா இடத்துலையுமே லைட்டு போட்டுருவாங்கல்ல, மேலேருந்து பார்க்குறப்ப வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குமா. காலையில் வர்றதுக்கு ராத்திரி வர்றது வந்தால் போதும், சாமி விட்டா போதும் நமக்கு. இனி அப்படியே பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். மெயினாக இந்த கோயில் பார்க்குறதுக்கு தான், சாமி பார்க்குறதுக்கு தான் மதுரையிலேருந்து வந்தது. அப்படியே வந்து நம்ம ஃப்ரெண்டு இங்கே ஒருத்தர் இருக்கான், க்ளோஸ் ஃப்ரெண்டு, வண்டி வாங்கிட்டு இப்படி நாங்கள் 2 பேர் வந்தோம். போகிறப்ப அப்படியே வண்டி ரிட்டர்ன் கொடுத்துட்டு அப்படியே பஸ் ஏறி அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். மேலே படியில் ஒரு சிலை காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு சிலை இருக்குது படியில், தெரியுதா? நல்லா தெரியுது. ஒரு சித்தர் வந்து ஒரு கல் மேலே வஜ்ராசனம் போட்டு பெரிய தாடி வச்சு அந்த மேலே முடி வச்சு கை இப்படி வச்சு ஒரு கையை மடி மேலே வச்சுருக்காரு. மடி மேலே வச்சு சாமிகிட்ட ஏதோ கேட்குறாரு போல. நிறையா இருக்குது, 1 2 இல்லை, நிறையா இருக்குது.
நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போங்க. பழனி அளவுக்கு சொல்லியிருந்தீங்களா? பழனி அளவு இல்லை, பழனி கொஞ்சம் தூரம் உண்டா. இது ஒரே ஏற்றம் தான், அப்படியே ஏற்றி அப்படின்ட்டு நம்ம வந்துட்டோம். கீழே இறங்கிட்டு சொல்கிறேன். ஒரு வேளை இறங்கி வந்தாச்சு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்து சாமி கும்பிட்டு அருள் பெறக்கூடிய ஒரு இடம். நான் மனசார சொல்கிறேன், எல்லோரும் கண்டிப்பாக வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாராலும் எப்பப்போ முடியுதோ அப்பப்போ வந்து சாமி கும்பிட்டுருங்க. ஏன்னா அவ்வளவு அமைதியாக நிம்மதியாக இருக்குது. குடும்பத்தோடு வரலாம், குழந்தை குட்டியோடு வரலாம், நிம்மதியாக சாமி கும்பிடலாம். சரி, நான் கூட்டமெல்லாம் இருக்காது. அப்பா நேர் பார்த்து நிம்மதியாக சாமி கும்பிட்டு ஆசதீர சாமி கும்பிட்டு ஆசதீர வரலாம். இப்போ நம்ம மேலேருந்து இறங்கியாச்சு. மேலேருந்து இறங்கி இதான் என்ட்ரன்ஸு. நான் ஸ்டார்டிங்கில் காட்டலை உங்களுக்கு, நான் மேலே போயிட்டனால ஸ்டார்டிங்கில் காட்டலை. அதனால் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது, அப்புறம் அங்கே போய் சாமி கும்பிட போகிறோம். பாய். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா காசா கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் 25 கிலோ பச்சரிசி வாங்கி கொடுத்தா நல்லதான். ஏன்னா 4 வேளை சாப்பாடு போடுவாங்க, அன்னதான மாதிரி வெண்பொங்கலா போடுவாங்களா. அதனால் நம்ம அடுத்து வரப்ப நம்ம இவர்கிட்ட சொன்னார். சரி மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் சொல்லு. டாடா.